விஜயை விடவே கூடாது. 7 நாட்கள் 7 அறிக்கைகள். விஜயின் தூக்கத்தை கெடுக்கும் திமுக. சொல்ல வருவது ஒரே மேட்டர் தான். தமிழ்நாட்டில் இப்போது தாவேக தலைமையிலான ஆட்சி நடந்து வரும் நிலையில் திமுக தொடர்ச்சியாக காட்டமான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. இதற்கிடையே கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் திமுக தரப்பில் இருந்து தாவேகவை சாடி 7 பாயிண்டுகள் வந்துள்ளன. அவை அனைத்துமே தாவேக அரசு பலவீனமாக இருக்கிறது, எப்போது வேண்டுமென்றாலும் வீழும் என்பதையே குறிப்பிடுவதாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் எதிர்பாராத பல்வேறு மாற்றங்களை எதிர்கொண்டுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் தமிழக அரசியலில் நிலவி வந்த கூட்டணி கணக்குகளும் அடியோடு மாறிவிட்டது. இந்த மாற்றம் இதுவரை நிலவி வந்த திராவிட இயக்க அரசியலின் இருமுனை போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய அரசியல் பரிணாமத்தை தொடங்கி வைத்துள்ளது. மேலும் இந்த தேர்தல் முடிவுகள் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான விசுவாசம் மற்றும் கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளில் விரிசல்களை உருவாக்கியுள்ளன. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி கட்சிகள் திமுகவுடனான நீண்டகால கூட்டணியை கைவிட்டு தாவேகவுக்கு ஆதரவளித்தன. இந்த அரசியல் நகர்வை தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேக அரசின் நிர்வாக செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். தாவேக அரசு எந்த அளவுக்கு பலவீனமான அடித்தளத்தில் உள்ளது என்பதை தனது விமர்சனங்கள் மூலம் அவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார். தாவேகவை விமர்சித்து ஸ்டாலின் கடந்த ஒரு வாரத்தில் 7 அழுத்தமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். 1. தாவேக அரசு தனது சொந்த பெரும்பான்மை பலத்தில் நிற்கவில்லை. பிற கட்சிகளின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கூட்டணி அரசாகவே இது செயல்படுகிறது. ஒவ்வொரு கொள்கை முடிவிற்கும் கூட்டணி கட்சிகளின் தயவை நாட வேண்டியிருப்பதால் இது ஒரு வலுவான அரசாக செயல்பட முடியாது. நிர்வாக ரீதியிலான தேக்க நிலையே மிஞ்சும் என்று விமர்சித்தார். 2. குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவிர்ப்பதையே திமுக தனது முதன்மையான நோக்கமாக கொண்டிருந்தது. திராவிட அரசியலுக்கு புறம்பான பாஜக போன்ற சக்திகள் தாவேகவின் பலவீனத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் ஊடுருவி ஜனநாயகத்தை குலைக்கக்கூடும் என்ற அச்சத்திலேயே திமுக இந்த பொறுமையை கடைபிடித்தது. இதன் காரணமாகவே திமுக எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றார். தாவேக ஆட்சி அமைந்தவுடன் சில காலம் அமைதியாக காத்திருக்கப் போவதாக திமுக அறிவித்திருந்த நிலையில் அந்த காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. திமுக தனது அரசியல் போக்கை முற்றிலுமாக மாற்றியுள்ளது. இனி தாவேக அரசுக்கு எதிராக வீதிக்கு வந்து போராடும் நேரடி அரசியல் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் தீவிரமடையும் என ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தாவேக அரசு மிக குறுகிய காலமே நீடிக்கும் என்பது திமுகவின் கணிப்பாக உள்ளது. இந்த ஆட்சி எந்த நேரத்திலும் வீழக்கூடிய தற்காலிகமான ஒன்று என்று ஸ்டாலின், இந்த அரசு 5 ஆண்டுகள் தாங்காது என்றும், எனவே தொண்டர்கள் தேர்தலை எதிர்கொள்ள ரெடியாக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தாவேகவின் வெற்றியை வெறும் சினிமா சுனாமி என்று ஸ்டாலின் சாடியுள்ளார். நடிகருக்கான வெறித்தனமான ரசிகர் கூட்டமும் மக்களின் அரசியல் ஆதரவும் ஒன்றல்ல. தற்காலிகமான இந்த அலை அடங்கியதும் திமுக உருவாக்கியுள்ள வலுவான கொள்கை அடித்தளம் மற்றும் நிர்வாக அனுபவம் இல்லாத தாவேக அரசு வீழும் என்றும் திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என அவர் மிக உறுதியாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி செய்திருப்பது அரசியல் நம்பிக்கை துரோகம் என திமுக விமர்சித்துள்ளது. திமுகவின் உழைப்பில் வளர்ந்து பலனடைந்த காங்கிரஸ் இப்போது விஜய் பக்கம் சென்றிருப்பது சந்தர்ப்பவாதத்தின் உச்சம் என்று சாடியுள்ளது. கொள்கை ரீதியாக திமுகவை ஆதரிக்க வேண்டியவர்கள் சுயநலத்திற்காக செயல்படும் ஒட்டுண்ணிகள் என திமுக மிக கடுமையாக விமர்சித்துள்ளது. தற்போதைய ஆட்சி குதிரை பேரத்தின் மூலமே நீடிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். தாவேக அரசு அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுப்பதன் மூலம் தனது பெரும்பான்மையை நிலைநாட்ட முயல்கிறது. இது ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமான செயல் என்றும் மக்களின் வாக்குகளை அவமதிக்கும் செயல் என்றும் ஸ்டாலின் காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார்.